ஒரு சூப்பர் பொருள் இருக்குது. தமிழ்நாட்டுல இதுக்கு காம்படிஷனே கிடையாது. ஒருவேளை இதை நீங்க முதல்ல எடுத்து நகர்த்துனீங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு மார்க்கெட்டை உங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மொத்த இந்தியாலையுமே இந்த பொருளை ஹேண்டில் பண்றது ஒரே ஒரு கம்பெனி தான். ஆரம்பிச்ச கொஞ்சம் வருஷங்கள்லயே வருஷத்துக்கு 1 கோடி ரெவென்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. 100 கோடி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட பிராண்டுக்கு பொருளுக்கு வேல்யூவேஷன் கிரியேட் ஆகி இருக்குது. என்ன பொருளா இருக்க முடியும்? கண்டிப்பா சொல்றேன், நீங்க கெஸ் கூட பண்ண மாட்டீங்க இந்த பொருள்ல இருந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சொல்ல போற பிசினஸ் ஐடியா ஒரு ப்ளூ ஓஷன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அப்படியே ஒரு திறந்த கடல் மாதிரி நீங்க கையை வச்சீங்க, இதை நீங்க ப்ராப்பர் ப்ராடக்டா உருவாக்குனீங்கன்னா இது வேற லெவலில் கொண்டு போக முடியும். குறிப்பா தமிழ்நாட்டில். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை யார் பண்றாங்க, ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், பண்ற காம்படிட்டர் கிட்ட பேட்டன்ட் இருக்கு, அதை தாண்டி நம்மளால எப்படி தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும், எல்லாமே ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் முதல் கொண்டு எவ்வளவு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்றது முதல் கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனி பாயிண்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாவே பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம சிக்கன் சாப்பிடுறோம். அந்த சிக்கன் நமக்கு செரிமானாக எவ்வளவு நாள் ஆகுது? மேக்ஸிமம் ஒரு நாள் ஆகுதுங்களா, இல்ல ஒரு 2 நாள்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த சிக்கன் மேல இருக்க ஃபெதர்ஸ் எல்லாம் பிச்சு போட்டு தானே அந்த சிக்கன் நம்ம கொடுக்குறாங்க. அந்த ஃபெதர்ஸ் என்ன ஆகுதுன்னு யாரா யோசிச்சிங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு போல்ட்ரி வேஸ்டா, ஓகேங்களா, கழிவா வந்து கடல்லையோ ஆத்துலையோ கலக்குறாங்க. எவ்வளோ டேமேஜ் ஆகுது. நீங்க நினைக்கலாம் என்ன அது நேச்சுரல் தானே, 40 நாள்ல மக்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையாது. அந்த சிக்கன் ஃபெதர்ஸ்ல 90% கெரட்டின் இருக்கு. அதனால குறைஞ்சது 3 to 5 வருஷம் ஆகும். இதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ண மிஸ்டர் ராதேஷ், கோல்டன் ஃபெதர்ஸ் நிறுவனத்தோட ஓனர், அவர் என்ன பண்றாருன்னா இந்த சிக்கன் ஃபெதர் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் உமன், அதாவது கைத்தொழில் நிறைய செய்யக்கூடிய வில்லேஜ் உமன் 27 ஸ்டெப்ஸ்ல கிளீனிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்துறாரு. கிளீனிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி இதை பியூரிஃபை பண்ணி சானிடைஸ் பண்ணி இதை ப்ராப்பரான ஒரு கூழ் மாதிரியான சப்ஸ்டன்ஸா உருவாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டா அது ஒரு யானா உருவாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டா அது ஒரு கிளாத்தாவே உருவாக்குறாரு. இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் தெரியுமா? சாஃப்ட், வார்ம், ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், சிக்கன் ஃபெதர்ல இருந்து செஞ்சதை யாருன்னா உடுத்துவாங்களா? உங்கள யாருக்குன்னா கொடுத்தா நீங்க உடுத்துவீங்களா? ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா? ஆனா மிகப்பெரிய பிராண்ட்ஸ் இவர்கிட்ட இருந்து ஒயிட் லேபிளிங்லயும் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஜேபி மார்கன் என்ற பெரிய பிராண்டுமே இதுல ஒண்ணு. அப்போ சிக்கன் மார்க்கெட்டு கோடிக்கணக்கில் எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இதை ஒருத்தர் கூட ஆரம்பிக்கல. ஒருவேளை நீங்க பாக்குற இந்த வீடியோ பாக்குற ஒருத்தர் இதை இனிஷியேட் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா இது ஒரு அன்டாப்டு 0% அன்டாப்டு இண்டஸ்ட்ரி. இது கோல்டன் ஃபெதர்ஸ் என்ற நிறுவனம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 73 லட்சம் கிலோ வேஸ்ட்டை ரீயூஸ் பண்ணி கிளாத்தா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராக்ரஸ்ல 10,000க்கும் மேற்பட்ட ட்ரைபல் உமனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 5,000க்கும் மேற்பட்ட ரேக் பிக்கர்ஸ், அதாவது இந்த வேஸ்ட் எல்லாம் பிக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வந்து ப்ராப்பரா இவங்களால ட்ரெயின் பண்ண முடிஞ்சிருக்கு. இவ்வளவுதானு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஃபேஷன் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த வாழை நார் இருக்கு இல்லையா, வாழை தண்டுல அந்த நார்ல இருந்து புடவைங்க உருவாக்குறது, ஹேண்ட்பேக்ஸ் உருவாக்குறது, நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் உருவாக்குறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அந்த மாதிரி வேஸ்டா போற கழிவுகள்ல இருந்து ஒரு உபயோககரமான பொருளை உருவாக்குறதனோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக ஆயிட்டே இருக்கு. அந்த வகையில இவரோட பிராண்ட் பாத்தீங்கன்னா அந்த சஸ்டைனபிள் ஃபைபர்ஸ் உருவாக்குறதுல 6th பொசிஷன்ல இருக்கு. செம்ம பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த மனுஷனுக்கு, இந்த பிராண்டுக்கு காம்படிட்டரே கிடையாது. தனியா இந்த பிராண்ட் வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருக்காப்ல. தமிழ்நாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? நம்ம டைரக்டா பார்த்துடலாம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இதை சூப்பரா ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நான் வந்து அவர் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி, ஐ மீன் கோல்டன் ஃபெதர்ஸ் என்ற நிறுவனம் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்றேன். 3 விதமான ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எங்க இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா B2C, அதாவது டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு நாங்க கொண்டு போறோம். ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 300 to 400 வருதுன்னா டைரக்டா எண்ட் யூசருக்கு இவங்க 1,400 இருந்து 1,800 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஷார்க் டேங்க், இப்போ நம்ம ஊர்ல வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் சொல்லிட்டு ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து நார்த்ல ஷார்க் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குது. அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவருக்கு ஃபண்ட் ரைஸே ஆகல. ஆனா இவருக்கு மிகப்பெரிய பிசினஸ் மாடல் அந்த இடத்துல சஜஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பெரிய பிராண்ட்ஸ் கூட அவங்களோட டைப்ஸ்ல நம்ம இருந்தா, அதாவது B2B என்ற பிளாட்ஃபார்மை உங்களால ஓபன் பண்ண முடிஞ்சதுன்னா இதை வேற லெவலில் எடுத்துக்கிட்டு போகலாம். நீங்க கன்சிடர் பண்ணி உங்க பிசினஸை வந்து ரீமாடல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபண்ட் ரைசிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இவர் அங்க நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் விடல. அவங்க சொன்னதை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 3 ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா B2B கொடுக்குறாரு. இவரோட மேஜர் ரெவென்யூ இந்த இடத்துல நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது பிசினஸ் டு பிசினஸ், இவரோட ப்ராடக்ட் இன்னொரு பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு டீலராவோ டிஸ்ட்ரிபியூட்டராவோ ஒரு ஸ்டோர் ஓனருக்கோ பிசினஸ் பிரைஸ்ல கொடுக்குறது. ஓகேங்களா, B2B பிளாட்ஃபார்ம். செகண்ட் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இவர் வந்து இந்த பேட்டர்னால தான் ஹிட்டே அடிச்சிருக்காரு. அதாவது B2B2C, அதாவது பிசினஸ் பண்றவங்க இன்னொரு பிசினஸ் பண்றவங்களுக்கு கொடுக்கறது, அதாவது ஒயிட் லேபிளிங்ல இவர் தான் இந்த ப்ராடக்டோட உற்பத்தியாளர்னும் எங்கேயுமே காட்டிக்காம இவரோட ப்ராடக்ட்டை கொடுக்கறது. அந்த ப்ராடக்ட்டை அந்த பர்டிகுலர் பிராண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிராண்ட் நேம்ல பண்றது. ஆக்சுவலி இன்னைக்கு டேட்ல நீங்க ஒருவேளை பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் பண்ணணும்னு ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா B2C, அது வந்து இவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்ஜினபிளான சேல்ஸை கொடுக்கறது. பிளஸ் வந்து இங்கே இவருக்கு லோ கன்வர்ஷன் தான் டைம் பீங்.
ஸ்ட்ராங்கா. ஸோ B2C தான் இவருக்கு பயங்கரமான சேல்ஸை கொடுத்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு? மொதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராடக்ட், அதாவது அவர் வந்து ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்றாரு இல்லையா, கோழியோட இறகுல இருந்து துணியை மேனுஃபேக்சர் பண்றாரு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு அவர் பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காரு. 27 முறை அவர் வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கும் சானிடைசேஷனுக்கும் உட்படுத்துறாரு இல்லையா, அதுக்கு வந்து பேட்டன்ட் இருக்கு. அப்போ இது எப்படி பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, கான்செப்ட்டுக்கு பேட்டன்ட் இல்ல. ஓகேங்களா? அதாவது இந்த கான்செப்ட் ஃபெதர்லேருந்து துணியை உருவாக்கலான்ற கான்செப்ட்டுக்கு பேட்டன்ட் இல்ல. அதை யார் வேணா பண்ண முடியும். அந்த ப்ரொசீஜர் மட்டும் தான் மாறணும். இதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னன்னா, உங்க ஏரியா பக்கத்துல இருக்க இன்குபேஷன் ஃபாரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தக்கூடிய இன்குபேஷன் ஃபாரம். அங்க நல்ல சிறந்த வல்லுநர்கள், நீங்க பல இடங்கள்ல ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டி கத்துக்கிற விஷயத்தை ஃப்ரீயாவே சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு வேற எதனா ப்ராக்ரஸிங் மெத்தட் இருக்குதா, நீங்க அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஐடியாவா சொல்லி இதை நான் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு இதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி இந்த பேட்டன்ட் இல்லாம நீங்களுமே ஒரு பிராண்டா உருவாகலான்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு டேட்ல நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் நிறைய அமௌண்ட்ஸ் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கம்பேரிட்டிவ்லி தயவு செஞ்சு EDII மாதிரி கவர்மெண்ட் இன்குபேஷன் ஃபோரம்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. பல ஆயிரங்கள் உங்களால சேமிக்க முடியும். ஓகேங்களா? நான் முடிஞ்சா எங்க இருக்கும் அப்படின்ற அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்படி ப்ராக்ரஸ் பண்ணும் கண்டிப்பா வந்து அவங்களே நமக்கு சொல்லுவாங்க. இந்த பேட்டன்ட் இல்லாம வேற என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து சானிடைஸ் பண்ணலாம்னு அவங்களே சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டிங். ஸோ பேசிக்கா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கோல்டன் ஃபெதர்ஸ்ன்ற பிராண்ட், அவங்க வந்து மெஷினரிஸ்ல அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாம அவங்க பண்ண விஷயங்கள் ஹேண்ட் ப்ராக்ரஸிங், கையாலேயே வந்து அதை தூய்மைப்படுத்தினாங்க 27 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. இது வந்து இவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் ஹிட் பாயிண்டாக இருக்குது. அதனால தான் அவங்க அதை பேட்டன்டே பண்ணாங்க. ஓகே, லைக் அந்த மாதிரி நமக்குமே சிம்பிளிஃபைடா வேற எதுனா பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம தான் இதில் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டிங். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகணும், கண்டிப்பாக ஃபண்டிங் வேணும். இன்னைக்கு டேட்ல ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. முத்ரா லோன் வந்து 10 lakhs வரையில நமக்கு வந்து அஃபோர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல கோல்டன் ஃபெதர்ஸ் என்ற நிறுவனமும் இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 25 lakhs ரைஸ் பண்ணி தான் ரன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் PMEG ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 35% வரைக்கும் நமக்கு சப்சிடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. MSME ரெஜிஸ்ட்ரேஷனும் நம்ம முடிக்கலாம். அப்புறம் சஸ்டைனபிலிட்டி கிராண்ட்ஸ்னே ஒரு சிலது இருக்குது. BIRAC நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்ட்ஸே, சஸ்டைனபிலிட்டி கிராண்ட்ஸே உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்கா டான்சிட்கோ அப்படின்னு இருக்கு, TIIC ஃபண்டிங் இருக்கு, MSME கிளஸ்டர்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங்க்கு தேவையான மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னவோ அதை நம்ம சொல்லியிருக்கோம். சர்டிஃபிகேஷன்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா உதயம் MSME ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிளியரன்ஸ், பிகாஸ் நம்ம வந்து வேஸ்ட் ஆப்வியஸ்லி வந்து அது பொல்யூஷன்ல நடக்கும். அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நமக்கு வேணும். டெக்ஸ்டைல் சர்டிஃபிகேஷன் நமக்கு வேணும். குறிப்பா இந்த ப்ராடக்ட்ல இருந்து நீங்க வந்து கிளாத் உருவாக்க போறீங்கன்னா டெக்ஸ்டைல் சர்டிஃபிகேஷன் வேணும். ஒரு சிலர் கெரட்டின் எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க, அதுக்கு வேற ப்ரொசீஜர் இருக்கு. நெக்ஸ்ட் GST, ஆன்லைன்ல நம்ம பண்றனாலே GST சர்டிஃபிகேஷன் மேண்டேட்டரி. ஒருவேளை அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் ஆன் ஆகுறீங்கன்னா IEC, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னா IEC கோட் நமக்கு வேணும். ஈகோ சர்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு மேண்டேட்டரியா தேவைப்படும். இப்போ இது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஒர்க் அவுட் ஆகாம எப்படிங்க? ஏங்க நம்ம ஊர்ல லக்ஸுரி கிளாத்திங் யூஸ் பண்றவங்களே கிடையாதா? அதுக்குன்னு தனியா வந்து அதை சேல்ஸ் பண்றதுக்குன்னே தனியா இன்ஸ்டாகிராம் பேஜஸ், யூடியூப் பேஜஸ் எவ்வளவு பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கான மார்க்கெட் தாராளமா தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு 100% எஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ நாமக்கல், குறிப்பா அந்த ஏரியால இருக்கிறவங்க, ஏன்னா போல்ட்ரிலாம் அங்கே அதிகம் இல்லையா, இந்த கோழி பண்ணைங்களாம் அங்கே தானே ஜாஸ்தி இருக்கு. நாமக்கல் ஜோன்ல இருக்கிறவங்க அண்ட் டெக்ஸ்டைல் ஹப் வந்து எங்க நிறைய இருக்குது. ஈரோடு, திருப்பூர் அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ்மே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க இதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பேர் உள்ள வருவாங்க. இப்போ கோல்டன் ஃபெதர்ஸ் ஆரம்பிக்கும் போது அவருக்கு இவ்வளோ ஹோப் இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க, குறிப்பாக ஒயிட் லேபிளிங்ல. ஸோ ஃபோக்கஸ் பண்ணா தாராளமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய மார்க்கெட் தான் இது. இப்போ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோல்டன் ஃபெதர்ஸ் வந்து ஷார்க் டேங்க் என்ற ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, லைக் அந்த ஷோல தன்னோட பிராண்ட் வேல்யூவேஷன் 100 crores அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. லைக் அந்த அளவுக்கான மார்க்கெட் பொட்டன்ஷியல் இங்க இருக்கு. ஓகேங்களா? அன்டாப்டு மார்க்கெட் பொட்டன்ஷியல். ஸோ இதை டேப் பண்ண தான் நம்ம ரெடி ஆகணும். பிக் பிராண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிடிச்சிக்கிறதா தான் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க போய்க்கோங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப டெடிகேட்டடாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிளஸ்டர்டு தான். பட் ஸ்டில் ஒரு சில மார்க்கெட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அழகாவே ஒரு லாங் ரன்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டோரி பேஸ்டு மார்க்கெட்டிங், நம்மளோட கதையை ரொம்ப அழகாக வடிவமைச்சு அதை மக்கள் கிட்ட ப்ரெசென்ட் பண்றது, அந்த மார்க்கெட்டிங்க்கு இன்னுமே பழசாகலன்றது என்னோட கருத்து. குறிப்பாக இந்த வேஸ்ட் டு வெல்த் என்ற கேட்டகரியில். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரீல்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. லைக் அப்படியுமே நம்மளால ஆடியன்ஸை ஓரளவுக்கு ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ், அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா இது எவ்வளோ ஈகோ மார்க்கெட், எவ்வளோ ஈகோ சஸ்டைனபிளான பொருள்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஆஸ் யூஷுவல் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இதுவுமே ஒரு லாங் ரன்ல இன்னைக்கு டேட் வரையிலுமே நல்ல பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நான் கண்ணால பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு பொருள் இன்னி வரைக்கும் முகம் காட்டினதில்லை, ஆனால் ஒரு பொருள் நான் சஜஸ்ட் பண்றேன்னா அவ்வளோ பேர் அதை நம்பி வாங்குறீங்க. அதுவே எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல ஒரு மிகப்பெரிய ஹிட்டா தான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் பிராண்டிங். இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் கேட்டகரியில தான் வருது. ஸோ இதனோட பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கை வந்து, அதாவது பிராண்டிங்லேயே சீப் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்படி சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் அந்த மார்க்கெட்டிங்குமே இருக்கு. லைக் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணாம இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும்.
ஆப்வியஸ்லி பண்ண முடியும். இப்ப கோல்டன் ஃபெதர்ஸே பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அவங்க ஒரு பிரீமியம் ப்ராடக்ட்டா பொசிஷன் பண்ணதால மட்டும் தான், ஜேபி மோர்கன் மாரி பெரிய பிராண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க. இதுல ரிஸ்கே இல்லையா? சூப்பரா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க ரிஸ்க் இல்லாம பிசினஸ் எப்படி? அதுவும் புதுசா ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணும்போது மேண்டேட்டரியா ரிஸ்க் இருக்கு. இந்த போர்ஷன் நான் ஸ்கிப் பண்ணலாம். ஆனா நம்பி வீடியோ பார்க்குறீங்க இவ்ளோ தூரம். நான் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் போயிடக்கூடாது. இங்க ஸ்கேலிங் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா, இதனோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அண்ட் மார்க்கெட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண போற காஸ்ட் வந்து ஹையா இருக்கும். ஸ்கில்டு லேபர்ஸ் ரொம்ப முக்கியம். இல்லன்னா லேபர்ஸ எடுத்து நீங்க ஸ்கில் வந்து அவங்களுக்கு அவங்கள ஸ்கில்ஃபுல்லா மாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அண்ட் மார்க்கெட் அவேர்னஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்க்கு கம்மியா இருக்கும்போது, அந்த அவேர்னஸ் ரீச் ஆகுற வரைக்கும் கேஷ் பர்னிங் அதாவது மார்க்கெட்டிங்ல கேஷ் பர்னிங் வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த அவேர்னஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு சேல்ஸ் வந்து பிட்ச்சே எடுக்க ஆரம்பிக்கும். லைக் அது வரையிலயுமே நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் இந்த மாரி சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஒன்ஸ் இத தாண்டி நம்ம வந்துட்டோம் அப்டின்னா, இந்த மார்க்கெட்டுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. கோல்டன் ஃபெதர்ஸ் பிராண்டுமே இந்த பொசிஷன் இந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாமே தாண்டி அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஸ்கேலபிள் பொசிஷன்ல நின்னுட்டு இருக்காங்க. அட்வைஸ் என்னன்னா, இது ஒரு லோக்கல் பிசினஸ் மாதிரி மட்டும் நீங்க நெனச்சிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா காம்படிட்டர்ஸ் இல்லாம இந்த பிசினஸ்க்கு இன்னமும் காம்படிட்டர்ஸ் உள்ள வராம இருக்காங்கனாலே தெரியணும் உங்களுக்கு. இது வந்து லோக்கல் பிசினஸ் கிடையாது. லோக்கல் பிட்ச்சிங் மார்க்கெட் கிடையாது. இதனோட டிமாண்ட் குளோபலா பயங்கரமா இருக்கு. குறிப்பா யூரோப், யுஎஸ்ல ஹையஸ்ட் ஈகோ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அவங்க. அங்க நீங்க பிட்ச் பண்ணீங்கன்னாலே ஓரளவுக்கு நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல்ல வந்து இந்தியா ஓரளவுக்கு இன்னோவேட்டிவா தான் போயிட்டு இருக்குன்னே நம்ம சொல்லணும். லைக் நீங்களும் அதுல ஒன் ஆஃப் த அடுத்த ஆண்டர்பிரினராக இருக்கலாம். ஹோப் இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ரிவ்யூஸ் என்னன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவ்ளோ சொல்றியே நீயே பண்ணலாமேன்னு கேட்கலாம். நமக்கு ஆல்ரெடி பிசினஸ் இருக்குதுங்க. ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா, இட்ஸ் அ ரைட் டைம். தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.